மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். ஏய், ஏன்டா இந்த ரூம்க்குள்ள வந்த? அடிக்காதீங்க. ஐயோ, டேய் கேக்குறாங்கல. கண்மணி, அடிக்க வேணாம் சொல்லு கண்மணி. ஐயோ. யாரு? நானா? ஐயோ, சொல்லு கண்மணி. வலிக்குது கண்மணி. இவர்கிட்ட அடிக்க வேணாம்னு சொல்லு கண்மணி. சொல்றா. ஆமா, அவ எதுக்கு ஏன் புருஷன்கிட்ட உன்னை அடிக்க கூடாதுன்னு சொல்லணும்? வலிக்குது கண்மணி, சொல்லு கண்மணி. ஏய், நீ ஏன் கண்மணி, எதுக்கு அவன் உன்னையே பார்த்து பேசிட்டு இருக்கான்? அதானே. ஐயோ, எனக்கு தெரியல அத்த. யாரோ திருட என் ரூம்ல ஏதோ திருட வந்திருக்கான். நான் கண்ணு முடிச்சு பார்த்தப்போ எதிரில நின்னுட்டு இருந்தான். உடனே கத்துனதும் அவன் வெளியில ஓடி வந்துட்டான். ஏமா திருட வந்தவன் எதுக்கு சட்டையெல்லாம் கலட்டணும்? நீ சொல்றது நம்புற மாதிரி இல்லையே. என்னது அப்படின்னா? டேய், உண்மையை சொல்லு, போலீஸ்ட்ட புடிச்சு கொடுத்துருவேன். நான் இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். போன் போடு. என்ன கண்மணி, நான் தான் மாட்டிக்கிட்டேன்ல, என்ன காப்பாத்த மாட்டியா? காப்பாத்து கண்மணியா? ஏய், என்னடா சொல்ற? யார் நீ? நடிச்சது போதும் கண்மணி. போலீஸ் அது இதுன்னு பயமுறுத்துறாங்க. நான் மாட்டினா அப்புறம் நீயும் மாட்டிப்ப கண்மணி. அத்த, இவன் என்ன சொல்றானே புரியல. டேய், அது என்னடா கழுத்துல செயின்? ஏய், இது 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 நம்ம வீட்டு நகையாச்சே. எப்படி? டேய், இத திருடதான் நீங்க வந்தியா? சொல்றேன் சொல்றேன் சொல்லு. சார் அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் திருடன் இல்ல, கண்மணியோட லவ்வர். ஐயோ, ஏய், ஐயோ, கதை அப்படி போகுதா? டேய், இப்ப புரியுதுடா நீ ஏன் கண்மணி ரூம்ல சட்டை இல்லாம இருந்தனே. அவதாங்க என்ன வர சொன்னா. டேய் உன்ன. டேய், என்ன? என் புருஷன் ஊர்ல இல்ல, பெங்களூர் போயிருக்கான். வர 2 நாள் ஆகும். வீட்ல எல்லாரும் தூங்குவாங்க. நீ மெயின் சுவிட்ச ஆஃப் பண்ணிட்டு ரூம்குள்ள வாங்க, நாம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி என்ன வர சொன்னா. சீ. சொல்லு கண்மணி. ஏய், யாரா உன்ன ரூமுக்கு வர சொன்னா? தள்ளுங்க அத. ஏய், ஏன்டா போய் சொல்ற? யார் உன்னை அனுப்புனது? எதுக்கு இப்படி டிராமா பண்ற? டிராமா பண்றது நான் இல்ல, சத்தியமா சொல்றேன். நீ எனக்கு போட்ட இந்த காதல் சின்னம், இந்த செயின் மேல சத்தியமா சொல்றேன், நீதான் என்ன இங்க வர சொன்ன. ஏய், நான் எங்கடா உன்னை வர சொன்னேன்? ஆமா, நீதான் என்ன இங்க வர சொன்ன. இத சொல்லிதான் இதை என் கழுத்திலேயே போட்ட பாரு. இப்ப மாட்டிக்கிட்டது என்ன மட்டும் சிக்க வைக்க பாக்குற? நான் விட மாட்டேன் கண்மணி. செத்தாலும் உயிரோட இருந்தாலும் உன் கூட தான் இருப்பேன். ஐ லவ் யூ கண்மணி. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ கண்மணி. நிறுத்துடா. என்னம்மா நடக்குதுங்க? இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஐயோ, பச்சை பொய் அத்தை. என்ன நம்புங்க, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. பூமி மேல சத்தியமா எனக்கு தெரியாது. ஏய், செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு எதுக்குடி செத்தவன் மேல சத்தியம் போடுற? இந்த அயோக்கிய என் ரூம்ல திருட வந்திருக்கான், அவ்வளவுதான். சரி, திருட எதுக்கு சட்டையை கட்டிட்டு ஒரு ரூம்ல இருக்கணும்? ஏமா, இது நான் உனக்கு கொடுத்த ராசியான செயின் தானே? சென்டிமெண்ட்னு சொல்லி நானே இது உன் கழுத்துல போட்டு விட்டேன்ல. இது எப்படி இவன் கழுத்துக்கு வந்துச்சு? ஐயோ அத்தை, ஒரு நாள் நான் குளிக்க போனப்போ பீரோல கழட்டி வச்சேன். திரும்பி வந்து பார்த்தா செயினை காணும். அதுக்குள்ள வேற பிரச்சனை எல்லாம் வந்துருச்சு. செயின் காணுன்னு சொன்னா நீங்க என்ன திட்டுவீங்க. அதை தேடி கண்டுபிடிச்சு கழுத்துல போட்டுக்கலாம்னு நினைச்சேன்.
சத்தியமா நான் இவனுக்கு எல்லாம் கொடுக்கல. இவன் கிட்ட இது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஏய், என்னடி நடிக்கிற? உன்னை பத்தி டீடைலா சொல்றான். வருண் ஆபீஸ் விஷயமா பெங்களூர் போனது, வர 2 நாள் ஆகும்ன்றது, வீட்ல எல்லாரும் தூங்கிடுவாங்கன்னு கரெக்டா சொல்றான். வீட்ல மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ற அளவுக்கு நீ அவனுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்க. இப்ப வந்து எதுவுமே தெரியாது திருடன்னு நடிச்சிட்டு இருக்கியா நீ? ஐயோ, இவன் திருட. உன் இதயத்தை திருடினவன்னு சொல்லு. உங்களுக்குள்ள தப்பான உறவு இருக்குன்னு உண்மையை சொல்லுடி. அடச்சே, போதும் நிறுத்த. ஒரு அப்பாவி பொண்ணு மேல அபாண்டமா பழி போடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு. என் கற்ப பத்தி தப்பா பேசுனீங்க, தொலைச்சிடுவேன். கண்மணி, உன் மேல இவ்ளோ பழி விழுந்திருக்கு. அதுக்கெல்லாம் சரியா நாங்கெல்லாம் நம்புற மாதிரி ஒரு பதில சொல்லாம ஏன் பொண்ணு மிரட்டிட்டு இருக்க? கேளுமா, நல்லா கேளு அவள. அத்தை, நான் உங்களை தெய்வமா நம்புறேன். நீங்களா என் மேல சந்தேகப்பட்டு இப்படி கேக்குறீங்க? உன்னை நான் நம்பினேன், வாஸ்தவம் தான். அந்த செயின் அவன் கழுத்துல இல்லாம இருந்திருந்தா நான் இன்னும் உன்னை நம்பி இருப்பேன். இந்த செயின் அவன் கழுத்துல பார்த்ததும் எனக்கு இருந்த நம்பிக்கை எல்லாம் சுத்தமா போயிடுச்சு. ஐயோ அத்தை, இதுக்கு பதிலா நீங்க என்ன கொன்னு இருக்கலாம். இத பாரு, உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. மா, இப்ப ஏன் நீ சுத்தி மழுப்புற? இவனும் இவளும் கள்ள காதலர்கள்னு தைரியமா சொல்லு. வாசுகி, அப்படி சொல்லாத. ஏய், அப்படிதாண்டி சொல்லுவேன். அவன் உன் கள்ள காதலன், நீ அவனோட கள்ள காதலி. ஐயோ, இங்க பாரு, சும்மா அழுது நடிக்காத. இந்த கள்ளக்காதல் எத்தனை நாள் நடக்குதுன்னு சொல்லுங்க. ஐயோ, இல்ல, இது போய். சார் 6 மாசமா நடக்குது சார். டேய், 2 பேரும் எங்க சந்திச்சீங்க? மேடம், ஸ்கூல்ல ரத்த தான முகாம் நடந்துச்சு. அப்பதான் 2 பேரும் முதலா பார்த்தோம். லவ் அண்ட் ஃபர்ஸ்ட் சைட்டுங்க. ஐயோ, ஐயோ, இவன் பொய் சொல்றான். ராஸ்கல், இவன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனை நம்பாதீங்க. ஆமா, அப்புறம் ஏன் இவன் என் மாப்பிளைய கல்யாணம் பண்ணா? அது வேற பிளான் சார். வேறயா? ஏய், நிறுத்துடா. ஏய், அவன் தான் ஏதோ சொல்ல வரான். எதுக்கு அவனை மிரட்டி தடுக்கிற? ஐயோ, ப்ளீஸ், யாருமே இவனை நம்பாதீங்க. நீ சும்மா இரு. நீ சொல்லுடா, வேற என்னடா பிளானு? நான் கொஞ்ச நாள் வேலை விஷயமா வெளியூர் போயிட்டேன். திரும்பி வந்து பார்த்தா இவ வருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஏன்னு ஸ்கூல்ல சந்திச்சு கேட்டேன். நாம ஒன்னா சேர்ந்து வாழ பணம் தேவை, அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.